பொது இடங்கள்ல போகும்போது என்ன மாரியான ரெஸ்பான்ஸ்? சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே ஹாப்பி. கிடையாது. ஒன்லி சோசியல் மீடியால ஆ. நம்ம போஸ்ட் போடுவோம். இப்ப வேற ஒரு நான் சொல்றேன். இப்ப நாங்க போனா பிரச்சனை இல்ல. இப்ப எங்களோட சம்மந்தப்பட்ட ஃபேன்ஸ், அவங்க சம்மந்தப்பட்ட ஃபேன்ஸும் போடுறாங்க. யாரு தொறந்து பார்த்தா ரெப்யூட்டடான அவங்களுக்கு வந்து பெரிய ஃபாலோவர்ஸே கிடையாது. நம்ம ம். எவ்வளோ பேர் ஏறி பிளாக் பண்ண முடியும்? கரெக்ட். நம்ம எவ்வளோ பேர் கமெண்ட் அடிப்பீங்க? நம்ம அதுக்கான நேரம் கிடையாது. ம். கமெண்ட் அடியே கடைசி வரைக்கும் கமெண்ட் அடிச்சுட்டே தான் இருப்போம். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப பெரிய பெரிய இப்ப நீங்க பண்றீங்க, போடுறீங்கன்னா, ஆமா அத வந்துட்டாருப்பா பேசுறதுக்கு அப்படி கமெண்ட் அடிப்பாங்க. ம். நம்ம அது ரிப்ளை பண்ணி அவன டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அவ்வளோதான் ப்ரோ. கடந்து போயிட்டே இருக்கணும் ப்ரோ. நம்ம அத பத்தி கேரே பண்ணக்கூடாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன விட உங்களுக்கும் தெரியும். 3ஆம் மனுஷன் சொல்லி ஒண்ணும் நடக்க போறதில்ல. அது அவ்வளோதான். நைஸ். இது லைக் சேதுனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆஃப்டர் இப்ப ரீசென்ட்டா மீட் பண்ணப்ப என்ன சொன்னாங்க? சேது வந்து பிக் பாஸ் முடிச்சு வந்து நானும் புகழ் ஒரு படம் பண்றோம். ஆமா, ஊருக்கு 2 ஊதாரின்னு. ஆமா. அது வந்து அதான் ஃபர்ஸ்ட்டு பூஜை போட்டோம். ஆ. பூஜை பண்ணா நான் சொன்னேன் மச்சான், இந்த மாரி வந்து நீ தான் குத்து விளக்கு ஏத்தணும். டேய்! என்னடா குத்து விளக்குல ஏத்தி வைக்கிறது பெரிய நான் வரேன்டா போடா. இல்ல மச்சான் டேய் அவருக்கு இந்த ஃபார்மாலிட்டியா பேசுனா புடிக்காது. ஆ, "நீ போ மச்சான் வரேன்டா." இருந்தாலும் பிஸியான ஆளு. வரேன்னு சொல்லிட்டு வராம வுட்டுட்டான்னா, ஆமா. நம்மள தொங்க போட்டு பொளந்துருவாங்க. அ, எ அ. எல்லா பிரஸும் வரான். பட் எனக்கு தெரியும் அவரு வந்துருவாருன்னு. ஆ. இல்ல மச்சான். பட் நம்ம ஃபாலோ அப்ல பயங்கரமா இருப்போம். இன்விடேஷன் போய் வச்சேன் மச்சான் வந்துருவான். எத்தன மணிக்கு மச்சான் நீ போடா வரான். அ அதாவது அது வந்து படத்தோட பூஜையா, சுப்பிரமணிய சிவா சார் சொன்னாரு, "டேய் தம்பி அது வந்து படம் பூஜைடாடா, கும்பாபிஷேகம் மாரி இருந்துச்சுடான்னு." சேது நடந்து வராரு, தல மட்டும் எடுத்து சக்க 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 தெரியுங்களா பேஸா போனா அவரால ஸ்டேஜ் ஏற முடியல. ஓகே. நானும் கை புடிக்கிறேன், என்ன ஒரு 25 பேர் இழுக்குறாங்க. அதான் கை குடுக்க விடல. அவ்ளோ ஒரு இடத்துல வந்து அழகா நின்னு பேசி குடுத்துட்டு, இவ்ளோ உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர், ஒரு நண்பனுக்காக அவர் அப்படிதான். ஆனா எங்க நட்பு வெளிய இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. பிக் பாஸ்ன்ற ஒரு மேடையில வந்ததுக்கப்புறம். மச்சான்ற ஒரு தகுதிய குடுத்து, அந்த ஒரு இடத்த குடுத்தாலும் நானும் பேச ஆரம்பிச்சேன். அதெல்லாம் இந்த ஹைட்ல வந்தாருன்னா, அவரு பண்ணணும்னு அவசியமே இல்லையே! ஓகே. அது ஏன் அவர் பண்ணணும்? கரெக்ட். பெரிய விஷயம்டா.